கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட ஒவ்வொருவோடு கூட பேசுங்கப்பா. எல்லா தடைகளையும் நீங்கள் எடுத்து போடும்படியாய் கேட்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். அந்த வெப்சைட்டில் ஈஸ்டரிலிருந்து டேட்ஸ் போட ஆரம்பித்து விடுவார்கள். ஈஸ்டரிலிருந்து அந்தந்த வாரத்தின் உள்ள செய்திகளின் டேட்ஸ் போட ஆரம்பித்து விடுவாங்க. நீங்கள் எந்த வாரத்தின் செய்தி வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அண்ணன் சொன்னாங்க 5 ஆத்துமாக்கள். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுக்கு அந்த ஆத்தும பாரம் நமக்கு வர வேண்டும். ஆமென். நம்ம சுற்றி உள்ளவங்க மேலே, அது மாத்திரமல்ல வேலை செய்கிற இடங்களிலே, ஈவன் நம்மளுடைய உறவினராக கூட இருக்கலாம், ஆத்ம பாரம் வர வேண்டும். அந்த ஆத்ம பாரத்தினால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை வெளியில் செல்ல முடியலன்னா கூட நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த பாரத்தோடு கூட நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை கொடுப்பார். ஆமென். ஆத்மா ஆதாயம் செய்யும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், உறவு, அவங்களோடு கூட இருக்கிற உறவு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 2 நாட்கள் முன்பதாக என்னுடைய ஸ்கூலில் படித்த நண்பர், ஒரு ஜப்பான், இது ஹாங்காங் தேசத்திலிருந்து அவர் வந்திருந்தார். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்றதுக்கு சென்றிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே ட்ராக்ஸ் என் கையில் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ட்ராக்ஸ் இருந்தது. ஸோ அவர்கிட்ட கையில் கொடுக்கும்பொழுது, அவர் மிகவும் ஒரு ஹிந்து இதை சார்ந்தவர், ஸோ ரொம்ப வைராக்கியம் உள்ளவர். ஸோ அவர் கையில் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் மூஞ்சு மாறிச்சு. மூஞ்சு மாறிட்டு அவர் சொன்னார், இதிலெல்லாம் நான் பெருசாக நம்புறது கிடையாது, ஆனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் உன்னோடு கூட இருக்கிற நட்புக்காக நான் வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அதை யோசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். பிரியமானவர்களே, ஆமென். நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, சொல்கிறத பிடிக்கலன்னா கூட கேட்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஸோ அவிசுவாசிகளோடு கூட, ஆண்டவரை அறியாதவர்களோடு கூட நீங்கள் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஆமென். நம்ம அவங்களோடு கூட எரிஞ்சு விழுந்துட்டு சண்டை போட்டுட்டு அப்படி இருந்தோன்னா, அப்போ அவங்க நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, ஆனால் அவர்களோடு கூட அன்பாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை செயல்முறை ரீதியில் வெளிப்படுத்தும் பொழுது, ஆமென், அதுதான் ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை செயல்முறை ரீதியில். ஒருவேளை அவங்களுக்கு யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம், அவங்கள கொஞ்சம் போய் பார்க்கலாம். ஆமென். அவங்கள போய் பார்க்கலாம், அவங்கள வீட்டில் அவங்களோடு கூட இருக்கலாம், உதவி செய்யலாம். ஒருவேளை அவங்க முடியாமல் இருந்தாங்கன்னா கடைக்கு போகலாம் நீங்கள் அவங்களுக்காக. ஆமென். அந்த மாதிரி செயல்முறை ரீதியிலே அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு நட்பு ஏற்படுகிறது, ஒரு அன்பின் ஐக்கியம் ஏற்படுகிறது, உறவு ஏற்படுகிறது. ஸோ அந்த உறவிலிருந்து நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. பிரியமானவங்களை, பிடிக்கலன்னா கூட கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு நாள் எல்லாருமே ஆண்டவர் முன்னாடி நிற்க போகிறோம். ஆமென். இந்த வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போய்விடும். பிரியமானவர்களே, ஸோ நம்ம ஆண்டவருக்காக என்ன பிரயாசங்கள் எடுக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு நாள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எந்த காரியங்களில் செலவழித்திருக்கிறோன்னு சொல்லி ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்களை இது பயமுறுத்துறதுக்கு சொல்ல, இது ஒரு நடக்க போகிற ஒரு காரியம். பிரியமானவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் வந்தார்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கணக்கு கொடுக்கறதுக்கு, எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஒரு ஆண்டவரை மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றின பாடல் என்ன தெரியுமா? வெறுங்கையனாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே, உன் முகத்தை எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை அவர் எழுதினார். மரிக்கிறதுக்கு முன்பதாக எழுதினார். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆமென். நம் முடிந்தவரை மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். அதுதான் பிரதான கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்களால் முடியலெல்லாம் ஜெபம் பண்ணுங்க.
நம்முடைய சபைக்கு ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லைகள் விரிவாகும், கண்டிப்பாக அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கண்டிப்பாக நடக்கும். அது யார் மூலமாக நடக்க போகிறது? உங்கள் மூலமாக, எங்கள் மூலமாக நடக்க போகிறது பிரியமானவர்களே. அதற்கு முதலாவதாக அந்த பாரம் வர வேண்டும், ஆத்தும பாரம் வர வேண்டும். சில நேரங்களில் நான் யோசித்து பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க? நான் தயாளனோட இவ்வளோ நாள் பழகினேனே, இவ்வளோ நாள் நான் இருந்தேனே, ஆனால் கொஞ்சம் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலையே அப்படின்னு யோசிப்பாங்கன்னு சொல்லி சில நேரங்களில் அந்த சிந்தனைகள் வரும் பிரியமானவர்களே. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிற தருணங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு கப்பலிலே அவர் மிஷினரி பிரயாணம் எடுத்து கொண்டிருந்தார். அப்போ அந்த கப்பலில் என்ன பண்ணாங்கன்னா, ஹை கிளாஸ் பீப்புள், இருக்கிறதுலே உயர்ந்த நிலையில் இருக்கிற பீப்புள் ஒரு பெரிய ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ ஆண்டவரை அறியாதவர்கள் அவங்க பெரிய ஒரு பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஸ்மித் விகில்ஸ்வர்த்தையும் அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. இப்போ அந்த பார்ட்டி உலக பிரகாரமான மனிதர்களால் ஆர்கனைஸ் பண்ணப்படுகிறது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பார்ட்டி. ஸோ அப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார், நான் பார்ட்டிக்கு வரேன், ஆனால் வந்தால் எனக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு தருணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பார்ட்டிக்கு வரேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆட்கள், பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க, பெரிய உத்தியோகத்தில் உள்ளவங்க. ஸோ ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார், நான் வரேன், பார்ட்டிக்கு வரேன், தவறான காரியங்கள்லாம் அங்கே நடக்கும். ஆனால் ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொன்னார், நான் பார்ட்டிக்கு வரேன், எனக்கு ஒரு 5 நிமிடம் மட்டும் கொடுக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட் எடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு டான்ஸ் இருந்தது, கொஞ்சம் தவறான ஒரு விதமான ஒரு டான்ஸ் இருந்தது. அப்போ அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டை பாடணும் அப்படின்றார். ஆமென். சரி, அவங்க யோசித்தாங்க, சரி ஏதோ ஒரு பாட்டு பாட போகிறார் போல் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ பார்ட்டி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்மித் விகில்ஸ்வர்த்தினுடைய தருணம் வருகிறது. அப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த் மேலே போகிறார். பியானோவிஸ்ட் அங்கே உட்காந்துருக்கிறாரு. உட்காந்தவுடனே நோட்ஸை பியானோவிஸ்ட் காமிக்கிறார். அமேசிங் கிரேஸ் தட் சேவ்ட் அ ரிச் லைக் மீ என்று சொல்லி, தேவனுன் பெரிதான கிருபை எப்படி பாவியான என்னை ரட்சித்தது என்று சொல்லி பாடலுடைய நோட்ஸை காமிக்கிறார். அப்போ பியானோவிஸ்ட் பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்றார். அப்போ ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்ல, நீ போடலைன்னா எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு மைக் எடுத்து பாட ஆரம்பிச்சிடுறார். பாருங்க பிரியமானவர்களே, அவர் பாடி முடிக்கிறதுக்குள்ளே ஆவியானவர் பலத்த வகையில் கிரியை செய்கிறார். ஆமென். கிரியை செய்கிறது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற அநேக பேர் ஆண்டவரால் தொடப்படுகிறாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறாருன்னா, அதுக்கப்புறம் அந்த டான்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. அவர் அவருடைய இருக்கையில் உட்கார்ந்த உடனே இந்திய தேசத்துக்கு ஒரு மிஷினரி பிரயாணமாக சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கேட்குறார், எப்படி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க? என்னால் இந்த மாதிரி செய்ய முடியாதே, என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு கேட்கும்போது ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்கிறாரு, இந்த மக்களை மறுபடியும் பார்ப்பேனா என்று சொல்லி எனக்கு தெரியாது. இந்த மக்கள் மத்தியில் எனக்கு கொடுக்கப்பட்ட இதுதான் ஒரே ஒரு தருணம். ஸோ அதை நான் முழுமையாக நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பினேன் என்று சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்கள் எந்த அளவுக்கு ஆத்தும பாரம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு உணர்வு வர வேண்டும் பிரியமானவர்கள். நம்ம போகிறோம், அநேக நேரங்களில் நம்ம சுயமாக தான் யோசித்து கொண்டு அநேக காரியங்கள் போகிறோம். நம்ம பக்கத்தில் உட்கார்றவங்க, கூட இருக்கிறவங்க அந்த எந்த நிலையில் இருக்கிறாங்க, எங்கு சென்று கொண்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் அந்த கரிசனை வர வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். இன்னொரு கதை சொல்லட்டுமா? ஒரு நியூசிலாந்து தேசத்திலே ஸ்மித் விகில்ஸ்வர்த் போகும் பொழுது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறார். எந்த ஹோட்டலுக்கு? நல்ல ஒரு பெரிய ஹோட்டல். ஸோ அங்கே எல்லாம் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் டேபிளில் உட்காந்து
எல்லாத்தையும் இப்படி ஆந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறார். உடனே கூட இருக்கிற பாஸ்டருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஐயையோ, இந்த மனுஷன் ஏதோ செய்ய போகிறாரு. எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒன்றுமே ஆர்டர் பண்ணாமல் எல்லாரையும் ஆந்தை ஆட்டம் பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபோர்க் எடுக்கிறார். ஃபோர்க்கு தெரியும்ல, சாப்பிட்ற ஃபோர்க் எடுத்து அந்த கிளாஸ் டம்ளர் இருக்குது, கிளாஸ் டம்ளரெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்மித் விகில்ஸ்வர்த். பிங் பிங் பிங்ன்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் அடிக்க ஆரம்பிக்கிறார். அடிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? சுற்றி உள்ளவங்க எல்லாருடைய கவனமும் இப்போ யார் மேலே வந்துருச்சு? ஸ்மித் விகில்ஸ்வர்த் மேலே. எழுதுகிற பாஸ்டர் எழுதுகிறாரு, அப்படியே டேபிள் கடையில் குனிஞ்சு ஓடிடலான்னு நான் யோசித்தேன். அந்த அளவுக்கு அவமானமாக இருந்தது. இப்போ எல்லாருடைய கவனமும் இவர் மேலே வந்தோடனே ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ன பண்ணுறார் தெரியுமா? சகோதரர்களே, சகோதரிகளே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நானும் கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் பண்ணிங்க மாதிரி ஜோம் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களுக்காக நான் எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தமாக ஜோம் பண்ணுறார். ஆமென். பாருங்க எந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. பட் ஆனால் என்னன்னா, அந்த மக்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி அந்த பாரம் அதிகமாக அவருக்கு இருந்தது. ஜோம் பண்ணி முடிக்கிறாரு. இவங்க சாப்பிட்டுட்டு போகிறதுக்குள்ள ஒரு 2-3 குடும்பங்கள் ஆண்டவரை பற்றி கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்போ அந்த பாஸ்டர் எழுதுறார், அப்போ நான் யோசித்தேன், இவரை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே தைரியமாக என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நமக்கு நரகம் பரலோகம் உண்மையாக ஆனதுன்னா உண்மையிலே நம்ம இப்படி இருக்கிற நிலையில் இருக்க மாட்டோம். வில்லியம் பூத்ன்னு நினைக்கிறேன். வில்லியம் பூத் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? சல்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டர். அவர் இவ்வாறாக எழுதும்பொழுது எழுதுகிறாரு, ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் 30 செகண்ட் நரகத்தில் வச்சுட்டு கொண்டு வந்தார்னா ஆத்ம பாரம் வந்துடும் அப்படின்னு எழுதுறாரு. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நரகத்தில் 30 செகண்ட் வச்சுட்டு கொண்டு வந்தார்னா ஆத்ம பாரம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லி எழுதுகிறார். ஏனென்றால் பரலோகம் என்ற உண்மை நமக்கு முன்பதாக இல்லை பிரியமானவர்களே. நரகம் என்ற உண்மை நமக்கு முன்பதாக இல்லை. அதனால தான் நம்ம ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இது என்னுடைய செய்தி அல்ல. பட் என்னன்னா, ஆண்டவர் இந்த காரியத்தை அண்ணன் மூலமாக சபைக்கு அநேக நாட்களாக உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒரு கட்டாயத்தினால அல்ல பிரியமானவர்களே, பட் அந்த பாரத்தோடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கள் அழிந்து போகிறாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அந்த ஒரு உணர்வோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தபடியாக நம்மளுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம்னால், இது என்னுடைய செய்தியை சார்ந்தது. கடந்த 2 முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது எதை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோமானால், எப்படி திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருத்தும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். அன்போடு கூட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்தினார். பிரியமானவர்களே, எப்படி கோபத்திலிருந்து விடுபடுவது என்று சொல்லி சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். ஆமென். இந்த டைட்டில் கேட்டோடனே கொஞ்சம் ஒரு சில பேர் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஹவு டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆங்கர். இந்த கடந்த முறை இந்த சத்தியங்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின ஒரு செய்தி பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கோபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு உணர்வு பிரியமானவர்களே. முதலாக புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் அது ஒரு உணர்வாக இருக்கிறது. இட்ஸ் அன் எமோஷன்.
எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதோ, துக்கமாக இருப்பது ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதோ, அதே போல் கோபம் ஒரு உணர்வாக இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன்னா, கோபப்படுகிறது தப்பு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. உணர்வை கோபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறது தப்பு கிடையாது. ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, அந்த கோபம் தொடர்ந்து இருக்கும் பொழுது தான் அது தவறாக மாறுகிறது. பிரியமானவர்களே, வேத வசனத்திலே நாம் ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில சூழ்நிலைகளே அவர் கோபப்படும் பொழுது அவர் எப்படி செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். ஆமென். நம்ம சரியான உதாரணங்களை பார்க்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒரு பின்னணியை உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். இந்த சம்பவம் மத்தேயு 21:12-14 நீங்கள் சிஸ்டர் எடுத்து வைத்துக்கோங்க, பின்பதாக நீங்கள் படியுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் பவனி செய்து எருசலேம் நகரத்துக்கு வருகிறார். தேவாலயத்துக்குள்ளே வரார். பிரியமானவர்களே, தேவாலயத்துக்குள்ளே வந்த உடனே அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஜனங்க ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. காசுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய காரியங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவருக்கு பயங்கரமாக கோபம் வருகிறது. பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு கோபம் வருகிறதுனா, சாட்டை எடுத்து என்ன பண்ணுறாரு, அடித்து எல்லாத்தையும் விரட்டுறாரு. ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சாட்டை எடுத்து அடித்து எல்லாத்தையும் விரட்டணும்னா எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கும் ஆண்டவருக்கு. அந்த அளவுக்கு கோபம் வந்தது பிரியமானவர்களே. ஆனால் நீங்கள் அந்த வசனங்களை தொடர்ந்து படிங்க. 12-14 வசனத்தை படிங்க. மைக் ஆனாக இருக்குதா? மைக் கவிழ்த்து என்ன பண்ணுறாரு, கடைங்களெல்லாம் இடித்து உடைக்கணும்னா கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட கோபம் இருந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க, அவர் இது பண்ணுறார், கோபத்தில் செயல்படுகிறாரு, பேசுகிறார், கோபத்தில் பேசுகிறார். ஆனால் 14 வசனத்தை படிங்க. எப்பொழுது கொண்டு வராங்க? ஆண்டவர் கோபமாக அடித்து எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, சப்பானிகளையும். இப்போ நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு கிளம்பியிருப்போம். இல்லைன்னா குருடர்கள் சப்பானிகள் அவங்களுக்கும் ஒரு 2-3 டோஸ் கொடுத்துருப்போம். சேர்த்து எல்லாத்தையும் திட்டி ஒரேடியாக எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்கடா நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம். பாருங்க, இந்த இடத்துல அந்த அளவுக்கு கோவப்படுகிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலை மாறினதை அவர் அறிந்தார். பிரியமானவர்களே, சப்பானிகளும் குருடர்களும் தேவை உள்ளவர்கள் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, சொஸ்தமாக்கினார். ஒரு இடத்துல அவர் கோவப்படுகிறாரு, பயங்கரமாக கோவப்படுகிறாரு. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல அவர் மனதுருகுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் வரும் பொழுது மனதுருகி சொஸ்தமாக்குகிறார். பிரியமானவர்களே, ஆமென். அவர் அந்த கோபத்தை ஆளுகை செய்ய கற்றுக்கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காரியத்துக்கு கோபப்படும் பொழுது அந்த கோபம் எல்லா இதுலேயும் வந்துடுது இல்லை? எல்லா இடத்துலையும் அந்த கோபங்களை நம்ம காட்டி விடுகிறோம். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. கோவப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவர் கோவப்பட்டார். ஆனால் அதே சமயத்தில் அதே இடத்துல வேறு ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை அறிந்தவர் என்ன பண்ணார், செயல்பட்டார். பிரியமானவங்களே, ரெண்டாவதாக மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 13-15 வசனத்தை நாம் சிஸ்டர் பின்பதாக படிப்பாங்க. ஒரு பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் டயர்டாக இருக்கிறார், கொஞ்சம் ஊழியம் செய்து களைப்பாக இருக்கிறார். அப்போ தான் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, சிறு பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறாங்க.
எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறாங்க. கொண்டு வந்த உடனே சீஷர்கள் வந்து அவங்கள அதட்டுகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? திட்டி அனுப்புகிறாங்க. சிறு பிள்ளைங்கள கொண்டு வராதீங்க, இந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதட்டுகிறாங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்க்கும் பொழுது, அதை கேட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஹி வாஸ் இண்டிக்னன்ட் அப்படின்னு இருக்கிறது. விசனம் அடைந்துன்னு தமிழில் இருக்குது. இண்டிக்னன்ட்னா ரொம்ப கோவப்பட்டார், அதை தான் குறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த வசனங்களை படிங்க. ஆண்டவர் கோவப்பட்டு என்ன பண்ணுகிறார் பாருங்க. 13 15 வசனம். கோவப்பட்டு, நீங்கள்லாம் வந்து ஊழியத்துக்கே லாயக்கு இல்லைடா, உங்களுக்கு எவ்வளோதான் ஆலோசனை சொல்கிறது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, தேவனுடைய ராஜ்யம் வந்து சிறு பிள்ளைகள் மாதிரி மாறினா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். எத்தனை முறை தான் ஆலோசனை சொல்கிறது? அப்படியே சொல்கிறார் ஆண்டவர். கோபப்படுகிறார், ஆனால் அதே சமயத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எதற்காக கோபப்படுகிறார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? தெளிவாக அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கோபப்படுகிறதின் காரணத்தை அவர் சொல்லுகிறார். ஆமென். படிங்களேன், அந்த வசனத்தை படிங்க. அவர்களை தடை பண்ணாதிருங்கள், அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, அவர் கோவப்பட்டாலும் கூட, விசனம் அடைந்தால் கூட அவருடைய எமோஷன் வந்து கண்ட்ரோலில் இருந்தது. ஆமென். சொல்ல வேண்டிய காரியத்தை அவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆலோசனையை சொன்னார். நம்ம வந்து ஆண்டவர் 7 சபைகளுக்கு கொடுத்த ஆலோசனையை பார்த்தீங்கன்னா, முதலாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அவங்கள நன்றாக புகழ்கிறார். ஒரு சபையை தவிர என்ன பண்ணுறாருன்னா, எல்லா சபைகளையும் நன்றாக புகழ்கிறார். நீங்கள் இது செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் நல்லா செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நன்றாக புகழ்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஆனாலும் உனக்குள்ள ஒரு குறை இருக்கிறது. நல்லது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? குறைய சொல்கிறார். குறைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? குறையை விட்டு நீங்கள் வந்து சரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வெகுமதி அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். குறைகளை சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? நல்ல காரியங்களை சொல்லிட்டு குறையை சொல்லி குறைகளை சரி செய்தால் அதனுடைய பலன் என்ன, ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி சரியாக சொல்லும் பொழுது ஜனங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க. பிரியமானவர்கள், இப்போ உதாரணமாக ஒருத்தங்க ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கலாம், சரியா? முன்னாடி வந்து ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. ஸோ அவங்க வந்து 2வது வரி பாடும் பொழுது கொஞ்சம் ஃப்ளாட் அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். பாடும் பொழுது இங்கே சகோதரர் காட்வின் ப்ளே பண்ணுறாரு, அவங்க ஃப்ளாட் அடிச்சிடுறாங்க 2வது வரி பாடும் பொழுது. இப்போ ஷைலோ சபை விசுவாசிகள் அந்த சகோதரியோடு கூட இல்லைன்னா சகோதரனோடு கூட பேசும் பொழுது எப்படி பேசுவோம்? நீ ஃப்ளாட் அடிச்சிட்ட. பார்க்கறது முதல்ல எதை பார்ப்போம்? குறைய தான் சொல்றது. மாற வேண்டும் பிரியமானவர்களே. சரியாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? நல்லா பாடினீங்க, ஆனால் அந்த 2வது வரி வரும் பொழுது கொஞ்சம் ஃப்ளாட் அடிச்சிட்டிங்க, கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. சரி செஞ்சு பாடினீங்கன்னா நல்லா சிறந்து இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க, மேட்ச் ஆகலை, அவங்க போடுகிற ட்ரெஸ்ஸு மேட்ச் ஆகலை. நம்ம என்ன பண்ணோம்? ஐய இது என்ன ட்ரெஸ்ஸு, ஷூட்டே ஆகலை. அப்படி சொன்னோன்னா மற்றவங்க காயம்தான் படுவாங்க. புரியுதா பிரியமானவர்களே? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஞானம் வேணும்னு சொல்லுங்க. அப்படி சொன்னோன்னா என்னதான் காயம்தான் ஏற்படும் பிரியமானவர்களே. அதை எப்படி சொல்லலாம்?
நீங்கள் லாஸ்ட் வீக் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்தது, அந்த கலருக்கு இந்த கலர் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை விட்டுட்டு இது என்ன ட்ரெஸ்ஸு, என்ன கலரு, புரிகிறதா பிரியமானவர்களே? எனவே இதனுடைய செய்தி இல்லை. பட் ஆனால் திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது நம் சரியாக ஞானத்தோடு கூட ஒரு பேலன்ஸ்டாக சரிசமமாக கொண்டு வரும் பொழுது கேட்குறவங்க ஏற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்கள். இல்லைன்னா அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க, நம்முடைய பார்த்தாலே பயந்து தான் ஓடுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆகிவிடுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் பிரியமானவர்கள் இருக்கிறாங்க. இங்கே எப்படின்னு தெரியல, என்ன சொல்லிடுவாங்க, என்ன பேசிடுவாங்க, இப்படி பார்த்தா என்ன யோசிப்பாங்க, அப்படி பண்ணால் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வந்து விடுவார்கள் பிரியமானவர்களே. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் கோபத்தை குறித்து என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். கோபத்தை குறித்து வேத வசனத்தில் அதிகமாக எதிர்மாறியான காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை பிறப்பிக்காதுன்னு இருக்கு. என்னது, நடப்பிக்க மாட்டாது. மனிதனுடைய கோபம், கோபப்படுறதுனால தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறது. ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 37:8 படிக்கலாம். ஆங்கிலத்தில் இவ்வாறாக இருக்கிறது, கோபப்பட்டு உக்கிரம் சொல்லும் பொழுது ராத்னு இருக்கிறது. கோபப்பட்டு என்ன வெறியாக மாறும்போது, கோபம் வெறியாக மாறும் பொழுது அது தவறாக நடத்துகிறதாக இருக்கிறது. இட் லீட்ஸ் டு ஈவில் என்று சொல்லி இருக்கிறது. அந்த வசனங்களை தமிழில் படிங்க. பொல்லாப்புக்கு ஏதுவாக அது நடத்துகிறதாக இருக்கிறது. நம்ம கோபம் அதிகமாக இருக்கும் பொழுது, அது உக்கிர கோபமாக மாறும் பொழுது, வெறியாக மாறும் பொழுது என்ன ஆகிறது, பொல்லாப்புக்கு ஏதுவாக நடத்துகிறதாக இருக்கிறது. பாருங்க, காயின் ஆண்டவர்கிட்ட பலியை கொண்டு வரான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, அவனுக்கு கோபம் வருகிறது, பயங்கரமாக கோபம் வருகிறது. கேன் வாஸ் ராத் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, பயங்கரமாக எரிச்சல், கோபம் அவனுக்கு வருகிறது. அப்போ அதை அவன் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறான். என்ன பண்ணாமல் இருக்கிறான், கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறான். ஸோ கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறான். கடைசியில் ஆண்டவர் பேசுறது கூட அவன் கேட்க மாட்டேங்கிறான். பாவம் அவனுடைய வாசலில் படுத்திருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த கோபத்தை, அந்த வெறியை அவனுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான். கடைசியில் என்ன பண்ணிடுறான், பொல்லாப்பு செய்து விடுகிறான் பிரியமானவர். கடைசியில் கொலை செய்து விடுகிறான். ஒரு சில பேர் இப்படி யோசிக்கலாம், நான் கொலையெல்லாம் செய்கிறது கிடையாது. ஒரு இடத்துல இவ்வாறாக சொல்லி கொண்டிருந்தாங்க. என்ன சொல்லி கொண்டிருந்தாங்கன்னா, தாவீதே தப்பு பண்ணியிருக்கிறாரு, தாவீது விபச்சாரம் செஞ்சார், கொலை செஞ்சார், நான் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு அதிகமாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா கொடுத்தேன், நம்ம தாவீதினுடைய ஸ்தானத்தில் இருந்தோம்னா அதோட அதிகமாக தப்பு செய்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன் தெரியுமா, உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன்னா புரியும்படியாக. தாவீது அந்த காலத்தில் மன்னராக இருந்தார். மன்னராக இருந்தார்னா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா, கடவுளுக்கு அடுத்த தீர்க்கதரிசி இருந்தார், அதுக்கு அடுத்தது ராஜா இருந்தார். ஸோ என்ன சொல்றது, எல்லா ஜனங்களும் யாரை எதிர்பார்த்திருந்தாங்க, தாவீது இல்லைன்னா அவரை தான் எதிர்பார்த்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, சட்ட திட்டங்களை செய்கிறது யாரு சொல்லுங்க, ராஜா தான். சட்ட திட்டங்கள் யாரு கீழே இருந்தது,
ஸோ ராஜா அந்த காலங்களில் என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. ராஜா செய்கிறது தான் தேவ வாக்காக இருந்தது. முழு விடுதலை அவருக்கு இருந்தது தாவீதுக்கு. ஆமென். இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நமக்கு அதிக கட்டுப்பாடுகள் இருக்கிறது. கொஞ்சம் இந்த சைடு பார்த்தா கேட்குறதுக்கு கணவன் இருக்கிறாரு, இல்லைன்னா ஆஃபீஸில் உள்ளவங்க கேட்குறதுக்கு இருக்கிறாங்க, நம்மளை திருத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு மேலே சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அதனால பூனைகள் மாதிரி அமைதியாக இருக்கிறோம். இந்த பூனையும் பால் குடிக்குமா அந்த மாதிரி இருக்கிறோம். ஆமென். ஆனால் ஒரு சட்டமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுறவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நம்ம தான் ராஜா, நம்ம கீழே தான் எல்லாம் இருக்குது. அந்த ஒரு நிலைக்கு வந்தோன்னா என்ன ஆகும்? தாவீதோட அதிகமாக தவறுகள் செய்வோம் பிரியமானவர்களே. அதனால தான் ஆண்டவர் பேசும் பொழுது இருதயத்தில் பார்த்தாலே, கண்களில் பார்த்தாலே தப்புன்னு சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் இருதயத்துக்கு அந்த நிலையை கொண்டு வருகிறார் பிரியமானவர்கள். இருதயத்திலே தப்பு செய்கிறதாலே தப்பு அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். ஸோ தாவீதின் மேலே பழியை போட்டு, சவுலின் மேலே பழியை போட்டு, சிம்சோனின் மேலே பழியை போட்டு அப்படி எஸ்கேப் ஆகிற காலங்கள்லாம் முடிஞ்சிரு, விட்டுடுங்க. அவர் இப்படி இருந்தார், இவர் அப்படி இருந்தார், அவர் அப்படி இருந்தார், அப்படி இல்லை. தப்பு தான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை படிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் என்ன பண்ணுகிறானா? தொடர்ந்து படிங்க. ஒரு இடத்துல சண்டை இருக்கிறதுனா அங்கே கோபக்காரங்க யாராவது இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நிறைய நேரங்களில் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல சண்டை இருக்கிறது என்றால், பிரிவினை இருக்கிறது என்றால், யாரோ ஒருத்தங்க ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வேதவசனம் பாருங்க, சண்டை எதனால வருகிறது? கோபக்காரனால வருகிறது என்று சொல்லியிருக்கிறது. வீட்டில் சமாதானம் வேணுமா? கோபத்தை அடக்கி ஆள்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்தை படிங்க. 17 படிங்க. என்னம்மா? முற்கோபி. முற்கோபின்னு அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? டக்குன்னு கோவப்படுறவங்க. டக்குன்னு கோவப்படுறவங்க முட்டாள்தனமான காரியங்களை செய்வார்கள்னு இருக்குது. ஆமென். ஏன் கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி நிதானமாக சொல்லிட்டு இருக்கேன்னா, மண்டையிலிருந்து கொஞ்சம் இருதயத்துக்கு ஏறணும். முற்கோபி. இப்போ கை வைத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் 90% கை வைத்துவங்கன்னு நினைக்கிறேன். கோவப்பட்டு நான் முட்டாள்தனமாக செஞ்சுட்டேன் பிரதர் அப்படின்னு எத்தனை பேர் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 90% ஓயத்துவோன்னு நினைக்கிறேன். டக்குன்னு கோவப்படக்கூடாது பிரியமானவர்களே. டக்குன்னு கோவப்பட்டால் அது முட்டாள்தனமான காரியங்களுக்கு தான் நடத்தும் பிரியமானவர்களே. ஆமென். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கடந்த ஒரு சில வாரங்களாக ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கிற காரியம் என்னென்னா, நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் ஏன் வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்? தன்னுடைய சகோதரனை ஒருத்தன் முட்டாளுன்னு சொன்னால் அவன் எதுக்கு பங்காளியாக இருப்பானா? சொல்லுங்களேன், பைபிள் இருக்கிறது தான் சொல்லுங்களேன். இஸ் இன் டேஞ்சர் ஆஃப் என்ன சொல்றது, ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்கிறார். எரி நரகத்துக்கு போகிறதுக்கு
பாஸ்டர் அப்படின்னா நாங்கள் நரகத்துக்கு தான் போகணும் பாஸ்டர். ஏன் அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை அப்படி சொல்லுகிறார் என்னால், அது ஒரு கட்டையை வைத்து இல்லைன்னா ஒரு ஈட்டியை வைத்து ஒருத்தரை குத்துறதுக்கு ஒப்பனை. பிரியமானவர்களே, வார்த்தைகள் அவ்வாறாக இருக்கும். நம்ம கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை உடைக்கிறதாக இருக்கிறது. எத்தனையோ பேர் காலங்காலமாக காயத்தோடு கூட இருக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் காயங்களெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறோம். அது உண்மைதான், அது விட்டுவிட வேண்டும், மன்னித்து விட வேண்டும்னா நிறைய பேர் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? யாரோ பேசின வார்த்தை அவங்கள உடைத்திருக்கிறது. பாருங்க, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது. அதனால் எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானம். பிரியமானவங்களை, பேசின வார்த்தைகள், அப்படி வார்த்தைகள், வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள் என்ன பண்ணுமா? கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா வார்த்தைகள் அந்த அளவுக்கு முக்கியமானது. நம்ம தப்பாக பேசும்பொழுது மற்றவங்களை அது உடைக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 22:24 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 22:24 என்ன சொல்றது? அப்பனா எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்களே. சரி, தொடர்ந்து படிங்க. என்ன சொல்லியிருக்கு வேத வசனத்தில்? கோபக்கார் பேட்ரிக் சொல்லுங்க, பேட்ரிக் என்ன சொல்லியிருக்குது வேத வசனத்தில்? ஜஸ்ட் சொல்ல சொன்னேன் பேட்ரிக், நீங்கள் கோபப்படுறீங்கன்னு சொல்ல. கோபக்காரனோடு கூட நடந்தால் என்ன ஆகும்? நமக்கும் அதே இது வந்துடும், அதே அபிஷேகம் வந்துடும். கோபப்படுற அபிஷேகம். யாராவது சட்டு புட்டு தாட்டு பூட்டுன்னு வல்லுன்னு இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம க்ளோஸ் ஆனோன்னா நம்மளும் என்ன ஆகும்? நம்மளும் தாட்டு பூட்டுன்னு தான் இருப்போம். பாருங்க, வேத வசனத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. அது நம்முடைய ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, நேரம் அதிகமாகி விட்டது. இதில் ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். கடந்த முறை பேசும்பொழுது இதை சொன்னது, கோபப்படுகிறது தப்பு கிடையாது, ஆனால் கோபம் கண்ட்ரோல்டாக இருக்க வேண்டும். ஆமென். கட்டுப்பாடு, நம்முடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆவியானுடைய ஒரு கனி என்ன? இச்சை அடக்கம் என்று சொல்லி தமிழில் இருக்கிறது செல்ஃப் கண்ட்ரோல். எவ்வளோ காரியங்களை நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்போல்லாம் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்கள, அதுவும் ஒரு கண்ட்ரோல் தான். ஆமென். அல்லேலூயா. சொல்கிறதுக்கு எல்லாம் நல்லா சிரிச்சிட்டு தலையை ஆடிட்டு இருக்கிறீங்களே, அதுவும் ஒரு விதமான கண்ட்ரோல் தான். பிரியமானவர்கள், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நீங்கள் வைத்துட்டு இருக்கிறனால, கட்டுப்பாட்டுக்குள்ளாக உங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து வைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். வெளியில் போனால் தான் அங்கேயும் இங்கேயும் சிந்தனை போகும். இங்கே சபையாக இருக்கிறனால கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதே கட்டுப்பாட்டை தான் கொஞ்சம் வெளியும் கொஞ்சம் பயன்படுத்துங்க பிரியமானவர்களே. ஆமென். கோபம் வரும்போது அதே ஒரு கட்டுப்பாட்டு. ஏன்னா வேதவசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, தப்பு என்று சொல்லியிருக்கிறது. கோபத்தினால எவ்வளோ விளைவுகள் என்று சொல்லி பார்த்தோம் பிரியமானவர்களே. அதே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்முடைய கோபத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். ரெண்டாவதாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ரெண்டாவதாக கோபப்பட்டால் என்ன பண்ணணும்? உடனடியாக விட்டுவிட வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, கோபப்படுகிறாரு, அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு? மனதுருகி அன்பினால் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? சுகப்படுத்துகிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அந்த நேரத்தில் கோபப்பட்டார், அடுத்த நேரத்தில் மறந்துட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்?
கோவப்பட்டா டென்ஷனாக அப்படியே இருக்கிறோம், இங்கேயும் அங்கேயும் போகிறது. அந்த கோபம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே அதிகமாகி 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 அப்புறம் தொட்டா சிவிங்கி மாதிரி தான், லைட்டாக ஏதாவது சொல்லிட்டா வளன்னு எல்லாம் வந்துடும் அப்படியே டமால். வேதவசனம் என்ன சொல்லுது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் எப்பெல்லாம் அஸ்தமிக்கிறதுங்க? வருஷத்துக்கு ஒரு தடவையா? 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா? டெய்லி. ஸோ அன்னைக்கே என்ன பண்ணணும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்க. அன்னைக்கே பல்ல கடிச்சிட்டு சொல்லலாம், பரவாயில்ல சொல்லுங்க. அன்னைக்கே என் கோபத்தை விட்டுவிட வேண்டும். எல்லாம் சொன்ன மாதிரி தெரியலையே. லேடிஸ் சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக சவுண்டு வந்த மாதிரி இருக்குது. அன்னைக்கே கோபத்தை விட்டுவிட வேண்டும். விட்டு விடலைன்னா பிசாசுக்கு நான் இடம் கொடுக்குறேன். ஆமாம்மா, பைபிள் இருக்கிறதா சொல்கிறேன், தலை இல்லை அப்படின்னு ஆட்டாதீங்க. எடுங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க, படிச்சிடலாம். பைபிள் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஆமாம், படிங்க. 26 27 படிங்க. ம் 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 பாருங்க, அந்த கருத்து, அந்த சிந்தனை எப்படி வருகிறது? கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. நம்ம கோபத்தோடு படுத்தோன்னா, ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். அது எதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனா, பிசாசானவன் வந்து தன்னுடைய விதைகளை விதைக்கிறதுக்கு அது ஒரு திறந்த கதவை போல இருக்கிறது. நீங்கள் கோபத்தோடு கூட ஒன்று யோசிச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போது 3ஆக அது தோணும், இன்னும் அதிகமாக தான் தோணும். ஏன்னா பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்? அவனுடைய விதைகளை விதைத்து விட்டான் பிரியமான. ஆனால் அன்னன்னைக்கு விட்டு விடும் பொழுது பிசாசுக்கு அது இடம் கொடுக்காமல் இருக்கும். ஆமென். நேரம் அதிகமானனால கோபத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று சொல்லி சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. மோசேயை எடுத்துக்கொண்டோமானால், மோசே வந்து என்ன பண்ணுறார்? ஆண்டவர் வந்து கன்மலை இடத்துல பேச சொல்லுகிறார். பாருங்க, பேச சொல்லும் பொழுது மோசே என்ன பண்ணுறாரு? கோவப்பட்டு 2 முறை அடிக்கிறார். கோவப்பட்டு அவர் பாவம் செய்து விடுகிறார். அது வந்து என்னாகமம், நம்பர்ஸ், என்னாகமம் 20 8-12 இருக்கிறது. ஆனால் ஒரு பின்னணியை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. மோசே வந்து அந்த மாதிரி கோவப்பட்டு தப்பு செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோசேனுடைய வாழ்க்கையில் படிப்படியாக அழுத்தங்கள் மேலே அழுத்தங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆமென். பாதிப்பு மேலே பாதிப்பு வந்து கொண்டே இருந்தனால உள்ளே இருந்து 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 என்னாச்சு? கடைசியில் வெளியே வெடித்து விட்டது பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு விரோதமாக அந்த கோபத்தினாலே பாவம் செய்து விட்டான். கொஞ்சம் கற்பனை பண்ணும்படியாக இதை சொல்கிறேன். மோசே பாவம் செய்யும் பொழுது, என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, அது பாவம் செய்கிறதுக்கு முன்பதாக என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, அவிசுவாசத்தின் நிமித்தமாக கானான் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே வந்து அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறார். 14-15 நாளில் போகிறவங்க 40 வருஷமாக மாற்றிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மோசேக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? ஜனங்க சின்ன ஒரு காரியம்னாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 6 லட்சம் ஜனங்க. சின்ன ஒரு காரியம், டேய் நீ என்னடா நீ இங்கே கொண்டு வந்துட்ட எங்களை சாக. யார்கிட்ட வந்தாங்க? மோசே கிட்ட தான் வந்தாங்க. கானான்லே இருந்திருக்கிறாமே, நல்ல சாப்பாடு இருந்தது, எல்லாம் இருந்தது, நீ வனாந்திரத்தில் எங்களை கொண்டு வந்துட்ட. தொடர்ந்து முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது மாத்திரமல்ல,
மோசேயினுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு பாதிப்பின் மேலே பாதிப்பு வந்து கொண்டே இருந்தது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் எல்லாம், கோராவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. பிரியமானவர்களே, ஃப்ரஸ்ட்ரேஷன் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன். அவர் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. என்ன அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 11 13 படிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11 13. பாருங்க, மோசே இப்பவுமே என்ன ஆயிட்டாரு? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டார். ஜனங்களுடைய பாரம் எல்லாத்தையும் என் மேலே நீங்கள் சுமத்திட்டீங்கன்னு யாருக்கு மேலே, யாரோட சண்டை போடுறாரு? ஆண்டவரோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. படிங்க. என்னைய இந்த ஜனங்களை கொடுத்து என்னை உபத்திரவப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. என்ன சொல்றது? நானா இந்த இவங்களை பெத்தெடுத்தேன்? புரிகிறதா பிரியமானவங்களே? பாருங்க, அடுத்து போராட்டம் மோசேயினுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தது. ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாகிக்கொண்டே இருந்தது. கடைசியில் ஒரு நாள் அது கற்பம் தரித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பாவமாக மாறுகிறது. ஆமென். இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பாதிப்புகள் இருந்து கொண்டே இருந்ததுன்னா, அது உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டே இருந்ததுன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்து கொண்டே இருந்ததுன்னா, அது கோபமாக தான் வெளியே வரும். பிரியமானவங்களே, ஹல்லேலூயா. நம்ம கனியை வெட்டுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? வேரோடு கூட மரத்தை பிடுங்கி எடுக்கணும். ஆமென். கோபத்திலேருந்து விடுதலை வேணும்னா ஒரு காரியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே என்னுடைய உள்ளான பாதிப்புகள், மனசோர்வுகள், யாராவது ஏதாவது பேசியிருந்தாங்க, ஏதாவது காயங்கள் இருந்ததுன்னா ஆண்டவர் சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டும். பிரியமானவர்கள், நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நேரம் அதிகமாகி விட்டதுனால சீக்கிரமாக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட ஒரு விஷயம் எல்லாரும் நம்மளே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? பிரதர், எனக்குள்ள நிறைய அழுத்தங்கள் இருக்கிறது, நிறைய சூழ்நிலைகள், நடந்த சம்பவங்கள், அநேக காயங்கள், அநேக பாதிப்புகள் இருக்கிறது. அதனால தான் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. இந்த கோபத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா, கோபத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடியிருக்கிறதான வேலையில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காமிங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு சில கரங்கள் உயர்த்துறாங்க. ஹல்லேலூயா. அநேக பேர் உயர்த்துறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துறவங்க கீழே போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்காக அப்படியே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலை அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, நீங்கள் அவர்களை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தைகள் மூலமாக, மற்றவருடைய செய்கையின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உமது சுகம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா தவறான வார்த்தைகளுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அபத்தமாக்கி போடுகிறோம். உமது ஜீவன் ஆண்டவரை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருத்தருக்குள்ளே இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது அன்பினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா. எல்லா விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஆண்டவரே, எல்லா விதமான வெறுப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுவீராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே
ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிற இடங்களிலே உமது பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொன்னது போல தேவ ஆவியானவர் உமது அன்பினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. அந்த மன்னிக்கிற அந்த கிருபையை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வேர்களும், எல்லா கசப்பான வேர்களும், கசப்பான மரங்களும் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனுடைய வேர், ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் வேரூண்டி நிற்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்வீராக. நீடிய பொறுமை, சாந்தம், தயவு போன்ற கனிகள் ஆண்டவரே அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பெற நீர் கிருபை செய்வீராக. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமது பலத்தினால் கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.